நீங்கள் எவ்வளோ பேர் எத்தனை வீதம் ஏற்றுக்கொள்கிறீங்களோ தெரியாது, இந்த சாதியம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இலங்கை முழுவதும் அதிர வச்ச ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கு கதைக்க போகிறேன். பிள்ளைகளை வளர்க்கவே பயமாக இருக்குது, பிள்ளைகளை நம்ப இல்லாமல் இருக்குது. இப்போதே பிள்ளைகள் இப்படி செய்யுமா? முக்கியமாக ஜென் ஜெட் சித்தப்பாரால் கிட்டடியில் ரெயின் ஆக்சிடெண்ட்டில் போயிருக்கிறார். அப்போ அந்த அதிர்ச்சிகள், அந்த சம்பவங்கள் இப்படி உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை கொன்று வீசுவதற்கு நீண்ட நாட்கள் எடுக்காதுன்ற மாதிரியெல்லாம் நிறைய ரைட்டப்ஸ் வருது. துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். அவர்கள் விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்ந்தவர்கள். ஸோ அதை பற்றி நாங்கள் யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைகள மென்டாலிட்டியை பற்றி ஒரு பொண்ணுக்கு சொப்டானால் பயந்தவ ஆட்டோவில் போய் இறங்கி ஸ்கூலுக்கு போனால மற்றவர்களுடையெல்லாம் பெருசாக கதைக்க மாட்டாங்க. பதிவு திருமணம் செய்த பிறகும் அவர் 2-3 தடவைகள் அந்த சிறுவன் இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் இந்த வாழ்க்கையில் என்ன மிச்சம் என்று யோசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் எங்களோட கண்ணுக்கு முன்னால் காட்டும். அப்போ நீங்கள் கேட்கலாமே, ஏன் நிரூபன் இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்களா? ஒரு ஆன்மா எவ்வளோ வந்தரிச்சா என்ன? அவர் அப்படி உள்ளிட்டு வாரதுக்குரிய மோட்டிவேஷன் என்னன்னு சொன்னால், இன்ஸ்டாகிராமில் செட் பண்ணிக்க இதை செய்து தான் ஆகணும்னு நினச்சி அதை அடிச்சுட்டு வந்தால் அதை 100% செய்து தான் விடுவினம். அதுதான் அங்கே நடந்தும் இருக்குது. மீனிங்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ். மீனிங்ஃபுல்ன்றது என்னென்னா, ஃபோனோ அதோ இதோ ஒன்றும் இல்லாமல் கையில் உண்மையாக பிளங்குற 5 நிமிஷமும் அந்த அவர்களுக்கே டெடிக்கேஷனாக இருக்கும். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு பரபரப்பான காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் சரி இலங்கை முழுவதும் அதிர வச்ச ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கு கதைக்க போகிறேன். அதிலே முக்கியமாக இந்த விரிவுரையாளர் அவர்களுடைய இழப்பும், அதுக்கு பின்னர் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. பிள்ளைகளே பெற்றாருக்கு எதிராக மாறுற ஒரு சம்பவம் லைஃப்பில் முதல் தரமாக நடந்திருக்கு. அதுவும் ஒரு கற்றறிந்த சமூகத்தில் இப்படி நடந்திருக்கிறத எல்லாருமே ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் 2 பக்கமும் கதைச்சு கொண்டிருக்கணும். இதில் உண்மையாக விஷயம் என்ன நடந்தது, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த மூலவேர் சோர்ஸ் என்ன, அடிப்படை காரணங்கள், இதை நாங்கள் எப்படி வெற்றி கொள்ளலாம், உண்மையாக என்ன காரணத்தால் இப்படியெல்லாம் நடந்ததுன்றதை வேறு காணொளிகள் எதுலேயுமே ஆராயப்படாத நிறைய விஷயங்களை நான் கதைக்க போகிறேன். ஆரம்பத்திலே ஒரு டிஸ்க்ளைமர், இது நான் ஊடகங்கள் வாயிலாக அறிந்த விடயங்களே தவிர அவர்களுடைய தனிப்பட்ட நலன்களும் அவர்களுடைய குடும்பத்தின் சுய கௌரவம் கருதி சில விடயங்களை நான் அநேகமாக எனக்கு தெரிந்த விடயங்களை பொது வழியில் தணிக்கை செய்து தான் கதைக்க போகிறேன். ஸோ நீங்களும் அவற்றை கருத்தில் கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுமென்றது என்னுடைய ஒரு தயவான வேண்டுகோளாக இருக்குது. முதலாவது விஷயத்துக்கு வருவோம். அண்மையில் யாழ்ப்பாணம் சித்த மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு விரிவுரையாளரை காணையில் என்று சொன்னோன்னே அவர்களுடைய மகன் போலீஸில் முறைப்பாடு கொடுத்திருந்தவர். முறைப்பாடு கொடுத்தும் போலீஸார் அந்த விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு எல்லாரையும் ஒரு லெட்டர் ஒன்று அடிபடுது. ஆளை காணையில் ஒரு சீனியர் லெக்சராக காணையில் என்றோடனே விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு இந்த விஷயமும் நூலெழுத்த மாதிரி கண்டுபிடிக்கப்படுது. இதுக்கு பிறகு இப்போ பேசு பொருள் என்னென்னு சொன்னால், பிள்ளைகளை வளர்க்கவே பயமாக இருக்குது, பிள்ளைகளை நம்ப இல்லாமல் இருக்குது. இப்போதே பிள்ளைகள் இப்படி செய்யுமா? முக்கியமாக ஜெனரேஷன் ஜெட்ன்னு ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு தலைமுறையாக மாறி இருக்குது. எங்கள் பிரச்சனைகள் என்ன இடத்துல நாங்கள் பிழை விட்டுருக்கிறோம். எல்லாருக்கும் இப்போ ஒரு பயமும் பதற்றமாக இருக்குது. எல்லாருமே ரைட்டப் இல்லாமல் எழுதினோம். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை கொன்று வீசுவதற்கு நீண்ட நாட்கள் எடுக்காதுன்ற மாதிரியெல்லாம் நிறைய ரைட்டப்ஸ் வருது. ஆசிரியர்கள்னது கைகள் எப்போது கட்டப்பட்டதோ அப்போது மாணவர்கள் இப்படியான கூத்துக்களும் அரங்கேற ஆரம்பிச்சிருந்த இன்னொரு பக்கம் 30 வருஷ கால யுத்தம், அதுன்ற இன்சிடென்ஸாக இது நடந்து கொண்டிருக்குது. இது ஆரம்பத்தில் 90களில் எதிர்வு கூறப்பட்ட ஒரு விஷயம்தான். அதாவது யுத்தத்துக்கு வாழ்ந்த ஒரு கம்யூனிட்டிக்கு மன அழுத்தம்ன்றது ஒன்று இருக்கும், அதுன்ற விளைவுகள்லாம் நடக்குது. இதுக்கு பின்னால் அந்த பிள்ளையினுடைய குடும்ப பின்னணியும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குது. அன்பு கிடைக்கவில்லை, அன்புக்கு ஏங்கி இருக்கலாம் சில வேளை என்ற மாதிரியாக பல மாதிரி பேசி கொண்டிருக்கணும். இது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இல்லை, நெட்டில் வந்த கருத்துக்களை சிலாகித்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவதாக விஷயத்துக்கு வருவோம். அந்த விரிவுரையாளர் அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். அதாவது அவர் எப்படியோ என்னவோ அவர்களுடைய அறிவு புலமை எல்லாத்தையும் தாண்டி யாழ்ப்பாணம் மண்ணுக்கு ஒரு இலங்கைக்கு ஒரு மிக பேரிழப்பு. காரணம் அவர் ஒரு இன்டெலெக்சுவல், காரணம் ஒரு படித்த கற்றறிந்தவர், நிறைய பேரை உருவாக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்தவர். அதாவது தன்னை மாதிரி நிறைய கட்டிக்காரரை உருவாக்கக்கூடியவர், இயற்கை சார்ந்து பயணிக்கக்கூடியவர். அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அவர் ஒரு நோய்களை வரவிடாமல் இருக்கிறதுக்கு போராடக்கூடிய ஒரு சுபாவமுடையவராக இருந்தார். இப்படியானவரை இழந்தது யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஒரு கருப்பு பூசின மாதிரி ஒரு பக்கம்தான் உண்மையாக நடந்திருக்குது. அவருடைய பின்னணியை பார்த்தால் அவர் சித்த மருத்துவத்துறையில் ஒரு பேராசிரியராக, அதாவது விரிவுரையாளராகவும் பேராசிரியராகவும் இருக்கிறார்.
நல்ல ஒரு படித்த மனிதர், பண்பாளர். அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவர் இது நீதிமன்ற விவகாரங்கள் இருக்கிறதாலையும் 2 பேருமே இப்போ உயிரோடு இல்லை என்றாலும் நாங்கள் அவர்களுடைய கௌரவங்களை பாதுகாப்பதில் குறியாக இருக்கணும். அவர் வந்து பல்கலைக்கழக காலத்திலேயே காதல் திருமணம் மேற்கொண்டு பின்னர் விவாகரத்து பெற்றிருந்தவர். அவருடைய அந்த விவாகரத்து பெற்றிருந்த கணவனார் திலீபன் அவர்கள் வந்து என்னுடன் நல்ல நட்பு பாராட்டக்கூடிய ஒருவர். என்னோட பர்சனலாக ஃபோன் எல்லாம் எடுத்து கதைக்கிறவர். என்னோட துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம். அவர்கள் விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்ந்தவர்கள். ஸோ அதை பற்றி நாங்கள் கனமாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. இந்த வருடம் என்னுடைய பிறந்த நாள் அன்று இந்த வருடம் February 3 இந்த உலகத்தை விட்டு அவருடைய கணவனார் வந்து காலமாகிட்டார். நோய்வாய்ப்பட்டு திடீரென நோய்வாய்ப்பட்டிருந்தவர் ஒரு சிறிது நாட்களில் வைத்தியசாலையில் தங்கி மரணமாகிட்டார். அவருக்கு வந்து 2 பிள்ளைகள், ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. தம்பி வந்து லெக்சராக இருக்கிறார், அவரும் விரிவுரையாளராக இருக்கார். இந்த பிள்ளை வந்து படித்து கொண்டு இருந்தவா. சரி, முதலாவதாக கொஞ்சம் அதுக்குள்ள டீப்பாக போனோம்டா. காரணம் இது ஊடகங்களில் இந்த விடயங்கள் வந்து பலவாறாக பேசப்பட்டு இருக்குது என்றால் நாங்கள் உண்மையை கதைக்க வேணும். அவர் ஒரு பெண் தலைமைத்துவத்தோட தன்னுடைய அகடமிக் சைட்டையும் பார்த்து கொண்டு மேடம் வந்து அந்த பிள்ளையை வளர்த்து வந்தவா, தம்பியையும் வளர்த்து வந்தவா. தம்பி வந்து ஒரு லெக்சரர் ஆகிட்டா. இவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கும் இப்போ கிட்டடியில் தான் பதவி திருமணமும் நடந்திருக்கணும் அவருடைய மகனுக்கு. யோசிச்சு பாருங்க, பொம்பளை பிள்ளைகளோட மென்டாலிட்டியை பற்றி. ஒரு பொண்ணுக்கு வீட்டில் வந்து ஏற்கனவே அவர்கள் விவாகரத்து பெற்ற ரீதியில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்பாவினுடைய பாசம்ன்றது கிடைத்திருக்காது. அது வெளிப்படையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அடுத்தது அண்ணா வந்து மேரி பண்ணி போகிறார். அப்போ அவருக்கு வந்து ஒரு கேப் கொண்டு வருது. இப்படியான கேப்பில் கடாவற்றுக்கு தான் நிறைய பேர் வந்து புகுந்திருப்பார்கள். அந்த வழியில் தான் அவர்கள் வந்து பாடசாலை காலத்திலேருந்தே அந்த படியனோட வந்து காதல் வயப்பட்டிருக்கிறார். ஆனால் நான் இப்போ விசாரித்த மட்டில் அந்த பிள்ளை வந்து சரியான சொப்டானால் பயந்தவ, ஆட்டோவில் போய் இறங்கி ஸ்கூலுக்கு போனால மற்றவர்களுடையெல்லாம் பெருசாக கதைக்க மாட்டாவாம். என்றாலும் இந்த பையனுக்கும் அவக்கும் என்னென்று ரிலேஷன்ஷிப் உருவாகினன்றக்குரிய என்னமே அந்த சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட் இல்லை. என்றாலும் அந்த பையனுடைய உறவினர்கள் யாரோ இவர்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்து போனதாக தகவல். அது வேலைக்கு வந்து போனதாக தகவல். என்னென்று ரிலேஷன்ஷிப் வந்தேன்னு தெரியாது. இவர்கள் கதைத்து கொண்டு இருக்கேக்கு ஏற்கனவே வந்து இவர் தாயார் வந்து விவாகரத்து பெற்றவர். 2 பேருமே ஒரே அகடமிக் சைட்டுக்கு இருந்தார்கள். என்னவோ விதியின் வசமாக வந்து 2 பேருமே பிரிஞ்சிட்டார்கள். இப்போ பிள்ளையை வந்து இப்படி வளர்த்து கொண்டு வரைக்க அந்த தாயாருக்கு வந்து காதல் திருமணங்கள் இப்படியான சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எவ்வளவு பேர் எத்தனை வீதம் ஏற்றுக்கொள்கிறீங்களோ தெரியாது. இந்த சாதியம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் பார்ப்பார்கள், திருமணம் சார்ந்து பார்ப்பார்கள். காரணம், அந்த காலத்தில் தொழில் சார்ந்து தான் இதுகள் வகுக்கப்பட்டிருந்தது. தொழில் சார்ந்து வகுக்கப்பட்டிருக்கிற அந்த சமூக பிரிவினைகளுக்குள்ள அவர்களுடைய குணங்களும் அந்த சமூகம் தொழில் சார்ந்து இருக்குமென்றது ஆரம்ப காலம். இப்போ வந்து அப்படி இல்லை. உயர்ந்த சமூகம் என்று சொல்லப்படுற ஆக்களுக்குள்ளே மெனி இல்லைன்ற கேடு கட்டவனும் இருக்கிறான். தாழ்ந்த சமூகம் என்று மக்களால் வகுக்கப்படுற, நான் சொல்லல, மக்களால் வகுக்கப்படுற ஆக்களுக்குள்ளே மெனி இல்லைன்ற நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தாயார் வந்து இதுக்கு உடன்படையில். காரணம், தான் தனியொரு பெண்ணாக இந்த சமூகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஃபேஸ் பண்ணி இந்த வாழ்க்கையை கொண்டு நடத்தி உங்களையெல்லாம் வளர்க்குறேன், இதுக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தாயார் சொன்ன பிறகும் அவள் 18 வயதை பூர்த்தி செய்த பிறகு தன்னுடைய சுய விருப்பத்தில் போய் வந்து பதிவு திருமணம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா. இது ஊடகங்களில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி அந்த பதிவு திருமணம் செய்த பிறகும் வந்து அவர் வந்து 2-3 தடவைகள் வந்து அந்த சிறுவன் வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் வந்து போலீஸாரால் சட்ட நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். தான் வந்து கொடுமைப்படுத்தப்படுறேன்னு சொல்லி எந்த பொம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் செய்து கொஞ்ச நாள் போய் சந்தோஷமாக இருக்குங்கள், பிறகு தாயிட்டு ஓடி வந்துடுங்கள். அப்போ இந்த பிள்ளையும் வந்து அதே மாதிரி வந்ததாக வந்து பத்திரிகைகளில் அதே மாதிரி இந்த ஊடகங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. வந்தால் என்ன பிரச்சனைண்டா, ஆனால் நான் அவருடைய தந்தையார் உயிரோடு இருக்க மட்டும் என்னோட காய்ச்சி கொண்டு வந்தவர். ஆனால் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் தன்னுடைய கவலையான பக்கங்களை பகிர்ந்திருந்தவர். அது இந்த இடத்துல சொல்கிறது வந்து எந்த விதத்திலையும் பிரியோசனம் இல்லை. காரணம், 2 பேரும் இல்லை. அவர் February 3 போகிறார். அங்கே தான் பாருங்க, அந்த ஆண்டவன் கர்மா, மற்றவங்கள கர்மாவை நாங்கள் கதைச்சி எடுக்கக்கூடாதுன்றதில் நானும் குறியாக இருக்கிறேன். என்றாலும் இதுக்குள்ள கூட ஒரு சின்ன காம்பினேஷனை பாருங்க. அவர் February 3 இறக்குறார், அவங்க இப்போ கிட்டடியில் இறந்துட்டாங்க. அதுக்குள்ள அவர்கள் உடலளவில் பிரிந்து வாழ்ந்தாலும் ஆண்டவன்ட முடிவு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. முடிவு வந்த விதங்களும் வந்து கொஞ்சம் கொடூரமானதாக இருந்தாலும் 2 பேருமே இப்போ இல்லை. இந்த வாழ்க்கையில் என்ன மிச்சம் என்று யோசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் எங்களோட கண்ணுக்கு முன்னால் காட்டும். அப்போ நீங்கள் கேட்கலாமே, ஏன் நிருபன் இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்களா,
ஒரு ஆன்மா எவ்வளோ அந்தரிச்சா என்ன இப்போ டெலிஃபோன் எடுத்து கதைச்சிருக்கும். நான் முந்தைய ஒருக்கா வந்து ஒரு காணொலி ஒன்று போட்டேன். ஒரு காணொலி ஒன்று போட்டேன்னா அந்த காணொலி என்ன டொபிக்ன்றதை நான் இதில் சொல்ல விரும்பலை. அதுக்கு பிறகு அவர் என்னோட எடுத்து கதைச்சிருந்தவர். என்றாலும் அவர் யாரையுமே வந்து கூடாமல் சொல்லலை. அவரும் ஒரு படித்தவர் தானே. அவர் மியூசிக் பண்ணுவார், நல்லா கீபோர்ட் வாசிப்பார். அதே மாதிரி அவரும் நிறைய உருவாக்க ஆசைப்படுறாள், அதாவது மாணவர்களை உருவாக்க ஆசைப்படுறாள். உங்களால் பழைய இடத்துல நிறைய நின்று வேலை செய்தால் உங்களுக்கு என்னத்தை சொல்கிறேன்னு விளங்கும். என்னவோ அப்படி முடிஞ்சுது. அப்போ இதெல்லாம் நடந்த பிறகு வீட்டை வந்து அந்த பிள்ளை வந்து சொல்லியிருக்கிறேன், நான் சேர்ந்து வாழ விரும்பவில்லைன்னு சொன்னோடனே பிரபல சட்டத்தரணி ஒரு ஒரு ஆளை பிடிச்சி அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கணும். காரணம் வந்து தான் பட்ட கஷ்டங்கள், இந்த இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொண்டதால் எந்த பிள்ளைக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போய்கொண்டு வந்துருக்குது. வழக்குக்கு 2 தவணைக்கு வந்து வரையலை. அவர் வழக்குக்கு 2 தவணைக்கு வரையலைன்றோன்னு இதுவும் ஊடகங்களில் நான் வாய்ச்சதை தான் சொல்கிறேன். அப்போ கௌரவ மன்றிட்ட வந்து இந்த இவேண்ட தரப்பு சட்டத்தரணி அது ஒருமுக வழக்காக இதன்று விளக்கத்துக்கு எடுத்து ஒரு தீர்ப்புக்கு வந்து கிட்டத்தட்ட டிவோர்ஸ் தீர்ற கட்டத்தில் தான் இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், சம்பவம் நடைபெற்ற ஆண்டு வந்து அந்த பையன் அவருடைய வாக்குமூலத்தின்படி அந்த வீட்டுக்குள்ளே போய் இருந்து கிட்டத்தட்ட 12:30 மணி இருந்து பிறகு அந்த பெண்ணுன்ற ரூமுக்கு உள்ளிட்டு தான் பதவி திருமணம் செய்தனே அந்த பிள்ளைன்ற ரூமுக்கு உள்ளிட்டு இப்படி நாங்கள் சேர்ந்து வாழுவோம் கொள்வோம்னு சொல்லியிருக்கார். அவர் அப்படி போகிறக்குரிய மோட்டிவேஷன் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் வந்து செட் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். கேஸ் நடந்து கொண்டு இருந்தாலும் வந்து இன்ஸ்டாகிராமில் செட் பண்ணியிருக்கணும். இங்கே தான் நாங்கள் பெற்றார் பலவரம் பாருங்க, இந்த ஜெனரேஷனுக்கு பிள்ளைகள் ஃபோனில் படித்து கொண்டிருக்கணும் அல்லது ஃபோனை பார்த்து கொண்டிருக்கணும், அதுகள் ஏதோ கேம் விளையாடுதலாக்கும் என்ற அந்த தலைமுறை ஒரு இடைவெளி அவர்கள் சர்வசாதாரணமாக முந்தையண்டா கோபமாக இருக்கும். சில பேர் கதைக்க மாட்டினோம் என்றால் அவர்கள் பிறகு லைஃப் லாங் கதைக்கவே மாட்டினோம். அவர் அப்படி உள்ளிட்டு வாரதுக்குரிய மோட்டிவேஷன் என்னென்னு சொன்னால், இன்ஸ்டாகிராமில் செட் பண்ணிக்க அவருக்கு தன்னில் இருக்கிற கோபம் குறைஞ்சிருக்குது என்றாலும் அவருக்கு தாயார்ன்ற ஒரு அட்வைஸில் தான் இவள் கதைக்காமல் இருக்கிறான்றது தான் ஊகித்ததாக வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் இவர் சொன்னதாக ஊடகங்களில் வந்திருக்குது. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுவோம், நான் இப்படி செய்ததெல்லாம் பிள்ளை தான், உன்னை துன்புறுத்தையில் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க அவள் சொல்லியிருக்கிற அம்மா இருக்க மட்டும் வந்து இதுக்கு சம்மதிக்கவே மாட்டா, நான் ஏற்கனவே போயிட்டு திருப்ப அம்மாட்ட வந்துட்டேன், இதெல்லாம் நடக்காது நீ என்றோடனே இவர் சொல்லியிருக்கார். அவள் இருந்தால் தானே பிரச்சனை என்று சொல்லி போட்டு அவர் வந்து கொடுத்த வாக்கு மூலம் வந்து தன்னுடைய மனைவியார் வந்து அம்மாவோட காலை அழுத்தி பிடிக்க தான் வந்து கழுத்தை திருகியோ என்னவோ தாயாரை வந்து இல்லாமல் செய்தேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் பிள்ளை தன்னுடைய வாக்கு மூலத்தில் சொல்லியிருக்கு, நான் எந்த விதத்திலையும் வந்து என் அம்மாவுக்கு நான் எதுவுமே செய்யலேண்டு. இப்போ நீ விசாரணையெல்லாம் தெரியுமேனு சொன்னால், அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பிடிபடுமெண்டு அங்கே சிசிடிவின்ற டிவிஆரை வந்து இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்டா, கொண்டு போய்க்கு அந்த தெனங்கிழப்பில் பொடியை போடைக்கு திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் ஒரு சிங்கள நாட்டில் கொண்டு போய் ஒரு ஆற்றுக்கு எறிஞ்சிட்டு வந்திருக்கணும். அது நேற்று போய் வந்து அந்த டிவிஆர் எடுத்தாச்சு. இனி அதுகளையும் பார்க்க தான் உண்மையாக என்ன அந்த மோமெண்ட் நடந்திருக்குன்னு தெரியும். சில பேர் இப்போ இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாதிடினோம். என்னென்னு சொன்னால், என்ன இருந்தாலும் அந்த அப்படியான ஆளோட என்னென்று ஏறி போயிருக்க முடியும், அவரோட சேர்ந்து இருந்திருக்கிறாதானே என்று. இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து வெளியுலகம் தெரியாமல் வளர்ந்துருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு லெக்சரருன்ற மகள் வந்து அவள் எவ்வளோ பய உணர்வோடு அவள் வளர்ந்துருப்பான்னு சொல்லி, அவளுக்கு நண்பர்களே பெருசாக இல்லையாம், மற்றவர்களோட பெருசாக சேர்றது இல்லையாம். என்னென்னு சொன்னால், சில பெற்றார் யோசிக்கிறது, நண்பர்கள் இருந்தால் அல்லது யாரோடையும் சேர விட்டால் இவர்கள் தவறான வழியில் போடுவினோம், அல்லது அவர்கள் இந்த லிங்குகளுக்குள்ளால் போடுவினோம், பியர் குரூப் ப்ரெஷருக்குள்ள உள்வாங்கப்படுவினோம். அதாவது நண்பி லவ் பண்ணினா இவன் லவ் பண்ணுவான். இப்படியான பிரச்சனைக்கு சில பேர் பெற்றார்கள் வந்து பிள்ளைகளை சேர விடுறதில்லை. அப்படியான பயந்த சுபாவம் உள்ள பிள்ளைகள் வந்து இதை நேராக இப்படி உங்களோட வெறுட்டுகளுக்கு வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவினோம்னு தெரியாது. ஸோ நாங்கள் இதை வெளியில் நின்று விமர்சிக்க இயலாது. சும்மா நின்று கொண்டு நேற்று குடும்ப உறுப்பினர்களே தான் வந்து அந்த இறுதிச் சடங்கில் பங்கு பெற்றிருக்க அவருடைய அந்த மகளையும் அனுமதிக்கணும் என்று சொல்லி அவர்கள் கோரியதுக்கு அமையத்தான் சட்டத்தரணி சார் வந்து கூப்பிட்டது. அந்த போலீஸாருக்கு அந்த விண்ணப்பத்தை அவர்கள் சார்பான பிரதிநிதியாக முன்வைச்சு இப்படி அவை சொல்லினோம். ஏனென்று சொன்னால், அந்த இது ஒரு குடும்பம் சார்ந்த விடயம். அந்த விரிவுரையாளருக்காக வாதிடவர் கூடியவரே அவர்களுடைய தரப்பு அது நியாயத்தை கேட்டு அவர்கள் கேட்டால் அந்த விடயத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுல எந்தவித தவறும் இல்லை. அதைத்தான் செய்தது. இவங்கள் அதையும் ஒரு மாறி எழுதி எங்களோட ஊடகங்களும் ஐயோ கடவுளே, அது வேறு கதை. விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வெளியில் நின்று 1000 கதைக்கலாம். உண்மையாக அந்த நேரத்தில்
இப்போ இப்படி தானே கத்தியை காட்டியே ஒரு மோதிரத்தை கலட்டண்டா இந்த உள்ள விளக்கங்களும் சொல்ல மாட்டேன் நம்ம எல்லாரும். அந்த நேரம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி போட்டு அப்புறம் இங்கால வந்து நின்று மாறி கழிச்சு கொண்டிருப்போம். ஸோ அந்த நேரம் என்ன நடந்ததுன்னு தெரியாது யாருக்குமே. அது கௌரவமன்று, போலீஸார், விசாரணைகள், நீதித்துறை அதெல்லாம் பார்த்துக்கொள்ளும். பிரச்சனை என்னண்டா இதுக்கு பிறகு சரமாரியா எல்லாரும் வந்து நீதிபதிகளாக மாறிட்டோம். எல்லாரும் வந்து சட்டத்தரணிகள், நீதிபதிகள் முழுக்க இந்த சமூக ஊடகங்களில் தான் இருக்கிறோம். நடந்தது இதுதான். இப்படியே கொண்டு போய் போட்டாச்சு. பிறகு திருவோணமலையில் வச்சு பிறகு அவர்கள் எல்லாம் மறைஞ்சிருப்பீங்க, பெட்ரோல் அடித்த கியூஆர், அதேமாதிரி சிம் அங்கே இருந்து ஆக்டிவ் ஆகி கொண்டிருக்கின்றதை வச்சு போலீஸார் வந்து பிடிச்சிட்டினோம். விஷயம் என்னன்னு சொன்னால் ஏன் இப்படி நடக்குது, அவ்வளோதான் விஷயம். முதலாவது நான் சொன்ன மாதிரி கட்டாயம் நாங்கள் எங்கெங்கே விஷயமும் கவனிக்கணுமென்றதை இது ஒரு அவேர்னஸ் மாதிரியான ஒரு காணொலி தான். மற்றபடி வந்து நான் இதில் ஒரு சட்ட நிபுணரோ அல்லது இதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்குரிய தகுதி எனக்கு எந்த விதமும் இல்லை. நான் ஊடகங்களில் பார்த்ததை அப்படியே சொல்லுறேன். அது தவிர திலீபன் டாக்டர் வந்து என்னோடய ஃபோன் கதைக்கிறவர். ஸோ நான் அதை பற்றி கூட இதில் பெருசாக ஒன்றும் கதைக்கல. விஷயம் என்னென்னா பியர் குரூப் ப்ரெஷர். முதலாவது கட்டாயம் உங்களுடைய பிள்ளையை பற்றி நீங்கள் அளவிடணுமெண்டா உங்களுடைய பிள்ளைன்ற நண்பருக்கு நீங்கள் நண்பராகினா சரி. உதாரணமாக என்னுடைய மகளை பற்றி நான் அறியணுமெண்டா என்னுடைய மகளின் நண்பிக்கு நான் நட்பு வச்சுருந்தா தான் அவர்களுடைய மீட்டரை அறியலாம். ஏன்னா ஜெனரேஷன் கேப்ன்றது கட்டாயம் இருக்குது. இப்போ தலைமுறை இடைவெளி, அதாவது இப்போதைய பிள்ளைகள் எப்படி ரியாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு பிரச்சனைகளை எவ்வாறு ஃபேஸ் பண்ணுகிறார்கள் என்றது நாங்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு நண்பராக இருந்தால் தான் தெரியுமே தவிர மற்றபடி வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து கடினமாக இருக்கும். ஒன்று இது. அடுத்தது வந்து நண்பர்கள் வந்து இப்படியான காதல், இப்படியான பிரச்சனைகளில் இப்போ உள்வாங்கப்படையக்குள்ள அந்த பிள்ளைகளும் அவர்களுடைய நட்பு பாராட்டக்கூடிய பிள்ளைகளும் வந்து அந்த மாதிரியான ஒரு செயற்பாடுகளுக்குரிய ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும்ன்றது உண்மை. ஸோ இது வந்து நாங்கள் இந்த தலைமுறையில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கட்டாயம் நாங்கள் பிள்ளைகளுடைய நண்பர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் அப்போ தான் அவர்கள் எவ்வாறு சிந்திக்கிறார்கள், அவர்களது சிந்தனையோட்டம் எவ்வாறு இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது 30 வருஷமாக ஒரு யுத்தத்துக்குள்ளே இருந்த தலைமுறைக்குள்ளே இப்படியான மன எழுச்சிகள் வந்து அவர்கள் அதை எவ்வாறு கண்ட்ரோல் பண்ண போயினோம்ன்றது வந்து தெரியாது. ஸோ அதையும் வந்து நாங்கள் கட்டாயம் பார்த்து வச்சிருக்க வேணும். ஏனென்று சொன்னால் ஒரே வன்முறைகளுக்குள்ளே இருந்த சமூகத்தில் அது உறங்கு நிலையில் அந்த வன்முறை இயல்பு வந்து இருக்கும். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் இருக்கிற வடிவாக யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை வந்து தனியாக இருந்திருக்கிறார். அதாவது அவருக்கு அப்பாவினுடைய பாசம் கிடைத்திருக்காது நேரடியாக சொன்னால். அடுத்த பிரச்சனை, அந்த பையனுக்கு கிட்டடியில் தான் மேரடைப்பால் அவருடைய தந்தையார் வந்து இறந்திருக்கிறார். அப்போ அவருடைய மனோபாங்கம், அவருடைய சித்தப்பாரால் வந்து கிட்டடியில் ரெயின் ஆக்சிடெண்ட்டில் போயிருக்கிறார். அப்போ அந்த அதிர்ச்சிகள், அந்த சம்பவங்கள் வந்து இப்படியான வன்முறைகளை தூண்டக்கூடிய ஒரு களமாக இருக்கும். சில வேளை இவர் சமூகம் சார்ந்து இவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கலாம், இதால் தான் இவர் வெறுக்கிறா தன்னைன்னு சொல்லி, அல்லது வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருக்கலாம், என்னென்று தெரியாது. ஸோ இந்த பிரச்சனைகளை எவ்வாறு கையாள போகிறோம். பள்ளிக்கூடத்தில் அடிக்கிறேன் எல்லாரும் சொல்லினோம். அடிக்கிறேன்ன்றது உண்மைதான். அந்த அடிக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு செட்டப் கொண்டு வேணும், கவுன்சிலிங். மாணவர்கள்ட்ட மன எழுச்சிகளை கையாளுறதுக்காக கவுன்சிலிங் டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணப்படணும். ஆனால் எத்தனை பள்ளிக்கூடத்தில் கவுன்சிலிங் டீச்சர்ஸ் இருக்கான்னு சொன்னால் இல்லை. பிள்ளைகளை நாங்கள் ஆபத்துன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பொத்தி வளர்த்தால் அந்த பிள்ளை சூழலில் எக்ஸ்போஸ் ஆகாமல் அந்த மன எழுச்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன விதமான முடிவுகளை எடுக்க தூண்டுறதுன்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. காரணம், ஒரு அகடமிக் சைட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா இப்படி பிள்ளையை கடைசி வந்து கூடாமல் வளர்த்திருக்க மாட்டா. ஆனால் அவருக்கு அந்த பிள்ளையின் மீது அதீத கவனம் இருந்திருக்கலாம். அப்போ அடுத்தது வீட்டில் உள்ளவர்கள்னது அன்பு குறையேக்க, உதாரணமாக சகோதரர்கள் திருமணம் முடித்து போயேக்க, அல்லது அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மேல் பார்ட்டிசிபேஷன் வந்து அங்கே குறையேக்க, அதாவது ஆண்கள் சார்ந்து கிடைக்கக்கூடிய அன்பு வந்து குறையேக்க, இப்படியான தவறான வர்களை நல்லவர்கள் என்று சொல்லி போகலாம். என்னென்னு சொன்னால் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஒரு பெற்ற தாயை வந்து கொலை செய்து அந்த பெண் பிள்ளையை கூட்டி கொண்டு போகிறது வந்து சாதாரணமாக ஒரு நல்ல மனிதர் செய்யக்கூடிய இயல்பில்லை. ஸோ இதான் நடந்திருக்குது. யாழ்ப்பாணம் ஃபுல்லாக இதான் பேசு பொருள். இப்போ பிள்ளைகளை உங்களோட பிள்ளையும் ஒரு நாள் இப்படி தான் செய்யும் என்று எல்லாரும் கணக்கு விதமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது இந்த அடிப்படை வந்து இதுதான். இதை விட முக்கியமான ஒரு விஷயம், அவர் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி வந்த அண்டு கஞ்சா பாவிச்சிட்டு வந்திருக்கிறார். இந்த கனபிஸ் நான் எத்தனையோ காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய மூளையை மேற்பட்டையில் அந்த இன்கிபிஷன், நாங்கள் என்னத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய தூண்டும். அதுவும் நாங்கள் என்ன ஐடியாவில் உண்டு இதை செய்து தான் ஆகணும்னு நினச்சி அதை அடிச்சுட்டு வந்தால் அதை 100% செய்து தான் விடுவினோம்.
அதுதான் அங்கே நடந்தும் இருக்குது. விசாரணைகளை மேற்கொள்கிற அதிகாரிகளின் ஸ்டேட்மெண்ட்டின் படி வந்து அவருடைய குருதி மாதிரி வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்படைக்க அவர் கனபிஸ் பாவித்ததும் உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஸோ போதைக்கு எதிராக இந்த அரசாங்கம் நிறைய வேலை திட்டம் செய்து கொண்டிருக்குது. ஆனால் போதை மாணவர்களை வெண்டுட்டுதுன்றது உண்மைதான், கட்டாயம். என்னென்னு சொன்னால் 19 வயதுன்றேக்க பெரிய வயசு இல்லை, 19 21 வயசோ 20 வயது 2 பேர் சேர்ந்து இப்படி செய்திருக்கணும். ஸோ இந்த பிள்ளைகளை என்னென்னு இந்த போதைகளை போக விடாமல் பண்ணுறதுக்கு இந்த சமுதாயம் என்ன செய்ய போகுதுன்றதுலேயும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. நடுகளும் இந்த நெகட்டிவான விஷயங்களை தொடர்ந்து கதைக்க அதுக்கு பவர் கூடும். ஸோ நாங்கள் இனிமேல் இந்த விஷயங்களை விட்டுட்டு இதான் நடந்தது திருப்பவும் சொன்னால் 2 தேப்பனும் இல்லை தாயும் இல்லை. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த சமூகம் மட்டும்தான் ஒரு ஆதரவாக இருக்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். அவர்களுக்கென்றும் இனி மறுவாழ்க்கை இருக்குது. சும்மா அடுத்தடுப்பில் நாங்கள் முடிவுக்கு வர இயலாது. உண்மையாக என்ன நடந்திருக்குன்னு அந்த நேரம் தெரியாது. அந்த பிள்ளை சம்மந்தப்படாமல் கூட இருக்கலாம் இதில். ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்களும் ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை இந்த விடயம் சார்பாக பதிவிடுங்கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். திருப்பம் டிஸ்க்ளைமர், இது அவர்களுடைய குடும்பத்தை அவதூறு செய்வதோ அல்லது யாரையாவது அவமானப்படுத்துகிறதோ என்னுடைய நோக்கம் அல்ல. மற்றவர்களுக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்றதுலையும் அந்த சம்பந்தப்பட்ட ஆன்மாக்களின் ஏதோ ஒரு ஜீவன் என்னோட தொலைபேசியில் நட்பு பாராட்டியதுன்றதில் ஒரு அக்கறையிலையும் தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். மற்றும்படி எங்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் எதுவுமே தேவையில்லை. அது கௌரவ மன்ற நடவடிக்கைகளுக்குள் உட்படுத்தப்பட்டு இந்த 2 பேருமே இல்லை. ஸோ நாங்கள் அதை பற்றி கதைக்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஆனால் இப்படி நடந்திருக்குன்றது தெரிய வேணும். கட்டாயம் வீட்டில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களோட பிள்ளைகளுக்கு அன்பாக இருக்கணும், ஒன்றாக இருந்து சாப்பிடணும், ஒரு மோஷன் ஒன்று வரணும். அப்போ தான் மீனிங்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ். மீனிங்ஃபுல்ன்றது என்னென்னா ஃபோனோ அதோ இதோ ஒன்றும் இல்லாமல் கையில் உண்மையாக பிளங்குற 5 நிமிஷமும் அந்த அவர்களுக்கே டெடிக்கேஷனாக இருக்கணும். அப்போ தான் பிள்ளைகளும் வந்து மெனந்திறந்து சொல்லுவார்கள். இப்போ அம்மாவுக்கு வந்து அகடமிக் செட்டில் எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருந்திருக்குமா, ஒரு உயர் பதவி வகித்த ஒரு ஆள். அப்போ இந்த பெண் குழந்தை என்ன சிந்திக்குதுன்ற அவருக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு தலைமுறை இடைவெளி ஒன்று இருந்திருக்குது. இது எங்களுக்கும் நடக்கலாம். ஸோ கட்டாயம் தலைமுறை உரிமை இடைவெளி, அந்த தலைமுறை இடைவெளி ஜெனரேஷன் கேப்ன்றது கட்டாயம் இருக்கும். என்னை விட என்னுடைய பிள்ளை அட்வான்ஸாக தான் இருக்கும், அதை விட அவர்களுடைய பிள்ளை அட்வான்ஸாக தான் இருக்கும். அதான் சொல்லுவோமே, இந்த அப்பாவுக்கு என்ன நடந்துட்டுது, இந்த ஆள் என்ன நாங்கள் சொல்கிறோம் முழங்கையிலேருந்து எல்லாருமே வந்து மட்டம் தட்டுறது. அதுதான் தலைமுறை இடைவெளி. அதை நாங்கள் வராமல் பாதுகாத்து கொள்கிறதுக்கு என்னென்ன மீனிங்ஃபுல்லான இவெண்ட்டுகளை செய்யணும் மட்டும் இந்த காணொலியில் கேட்டுக்கொண்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களன்னு மறக்காமல் சொல்லுங்க. இந்த காணொலியை பிரயோசனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நன்றி, வணக்கம்.